என்ன அந்த கைதியை போய் நெஞ்சில் சுட்டிருக்க, கண்ணில் சுட்டிருக்க, காதில் சுட்டிருக்க, எல்லாம் 40 இடத்துல சுட்டுக்கையா. நீங்கள் தானே சொன்னீங்க கண்ட இடத்துல சுட சொல்லி, கண்ட இடத்துல பார்த்த இடத்துல சுட சொன்னா, இவன் பாட்டுக்கு 40 இடத்துல சுட்டு வாழை சிதற வச்சுருக்காரு. அப்புறம் ஒரு கைதியை அரெஸ்ட் பண்ணி வர சொன்னார் போலீஸ்கார். இவர் போயிட்டு அரெஸ்ட் பண்ணி வராரு. கைதி ஒரு ஹோட்டல்கிட்ட வந்தோன்னா, ஐயா பசிக்குதா, சரி சாப்பிட்டு வான்ட்டு உங்களே இருந்தார். அவன் சாப்பிட்டுட்டு பின்பக்க ஓட்ட வழியாக போயிட்டான். என்னையா ஒன்று ஒரு கைதை விட்டுட்டு வந்திருக்கேன், மறுபடியும் எப்படியாவது அரெஸ்ட் பண்ணிட்டு வா. மறுபடியும் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்து அதே இடத்துல ஹோட்டல்கிட்ட வந்தோடனே, ஐயா பசிக்குது, உன்னைய பற்றி எனக்கு தெரியும் போ அப்படின்ட்டு இவர் விவரம் ஆரம்பத்தில் பின்பக்கம் போய் நின்று இருந்தார். அவன் இப்போ முன்பக்கம் போயிட்டான். சொன்னார், நீ லாய்க்கில்லை, நீ இந்த தடவை கொண்டு வராட்டி உன்னை தூக்கிட வேண்டியது அப்படின்ட்டார் சப் இன்ஸ்பெக்டர். இந்த தடவையாச்சும் கொண்டு வரும்னு சொல்லி மறுபடியும் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வரார். வந்த உடனே ஹோட்டல்கிட்ட வந்து வகுத்து வச்சு சொரிஞ்சார். உன்னை பற்றி எனக்கு தெரியும். அப்படியே நான் சாப்பிட்டேன்னு ஓடலாம்னு பார்க்குறேன். மரியாதை இந்த இடத்துல நான் வாங்கிட்டு வரேன் இவர் போயிருக்காரு. அவன் ஓடி போயிட்டான். அப்புறம் அங்கே 4வது முறையும் அரெஸ்ட் பண்ணி வராரு. அந்த இடத்துல வந்து பசிக்குது, உன்னை பற்றி எனக்கு தெரிஞ்சேன், நான் பார்சலே வாங்கிட்டு வந்துட்டேன், வா இங்கேயே சாப்பிடு அப்படின்ட்டு சாப்பிட்டுட்டு ஐயா கை கழுவிட்டு வரேன்னு போனேன். இன்னும் காண பாவம். தவறாம நம்ம அசத்தல் டிவியை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.